வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோனார்க் சன் டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரி சிட்டியிலேருந்து 35 கிலோமீட்டரில் தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து சூரியனுக்காகவே கட்டப்பட்ட கோவில். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்குன்னு சொல்லி 3 கோவில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் பிரம்மாண்டமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உதிக்கிற இடத்துல ஒரு கோவில், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உச்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில்னு சொல்லுவோம்ல, அந்த உச்சி சூரியனுக்காக ஒரு கோவில், அதுக்கடுத்து சன்செட் ஆனோடனே ஒரு கோவில்னு சொல்லி 3 கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் 2 கோவில் அழிஞ்சு போச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கோவில் தான். இந்த கோவில் தான் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்காக கட்டின கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் 1250 கிங் நரசிம்ம தேவா அப்படின்றவர் தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு. அப்போ இந்த கோவிலை கட்டின சிற்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விசு மகாராணா. இந்த விசு மகாராணா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கை சிற்பத்தால், அவருடைய ஐடியாவால் ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னது போல் 35 கிலோமீட்டரில் தான் பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வரீங்கல்ல, அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுடைய உயரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 அடி உயரம். இந்த 100 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு தேர் மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா 12 சொல்லி 24 சக்கரங்கள் இருக்கும். இப்போ ஒரு தேருனா சக்கரம் இருக்குல்ல, அதுபோல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி 12 சொல்லி 24 சக்கரங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேருன்னு சொன்னேன். அப்போ தேருனா சக்கரம் இருக்குது, தேர் இருக்குது. அப்போ தேர் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை இருக்கணும்ல, அந்த தேரை இழுத்துட்டு போகிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 குதிரை இருக்குது. ஸோ இந்த 7 குதிரை வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ், சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 7 கலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 7 சக்கராவை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 7 நாட்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. 24 சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த பக்கம் 12 அந்த பக்கம் 12. ஸோ 12 வந்து பார்த்திங்கன்னா 12 மாதங்களை குறிப்பிடுது. 24 சக்கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரங்களை வந்து குறிப்பிடுது. அப்படி பார்த்து நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்த செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலுடைய கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து புகழ்பெற்ற கலிங்கா அப்படின்ற ஆர்கிடெக்டில் தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆர்கிடெக்ட் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரவிடியன்ஸ் ஆர்கிடெக்டில் தான் நிறைய கோவில்கள் இதெல்லாமே கட்டியிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் ட்ரவிடியன்ஸ் தான். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலிங்கா அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்டில் தான் அவங்க வந்து கட்டியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. இந்த கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலிங்கா ஆர்கிடெக்ட், ஒடிசாவுடைய அந்த அவங்களுடைய தொன்று அந்த நாகரிகமான அந்த கலிங்கா முறையில் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து சிறப்பான விஷயத்தை வந்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் அந்த சிற்பி விசு மகாராணா அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூணே கிடையாதுங்க. இந்த கோவிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிங்கன்னா தூண்களே கிடையாது. அப்போ தூண்கள் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஆலயத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய ஆரம்ப காலத்தில் அந்த விசு மகாராணான்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பி கட்டும்போது இந்த கோவிலுடைய உயரம் வந்து 200 அடி உயரமுங்க. இப்போ இருக்கிறது வந்து 100 அடி உயரம் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கோவில் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. பே ஆஃப் பெங்கால் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலுமிகள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. அப்போது இருந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோவிலை வந்து உடைக்கிறாங்க. அப்போ உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கோவிலுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 52 டன் மேக்னெட் இருந்திருக்குங்க. 52 டன் காந்தம் இருந்திருக்கு. 17வது செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து இவங்க உடைக்கும் போது பார்த்திங்கன்னா 52 டன் மேக்னெட் இருக்குது. அந்த 52 டன் மேக்னெட் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய கல் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு பாறையிலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இரும்பு தூண்களை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு யோசித்து வச்சுருக்காங்க. அதனால தான் பில்லரே கிடையாது. இந்த கோவிலுடைய கல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இரும்புகள் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 52 டன் மேக்னெட் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதை தான் நான் அந்த சிற்பியை வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமானவர்னு சொன்னேன். விசு மகாராணா அவருடைய யோசனை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 100 அடி உயரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மாலுமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இந்த இடம் இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இருந்த ஒரு ஈரோப் சேர்ந்த ஒரு கேப்டன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாதர் ஆலயம் இங்கேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கோவில் அந்த காலத்தில் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பகோடா. இந்த சூரியநாராயண் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பகோடா, அந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பகோடா. பகோடானா வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் இருக்கிற கோவில் தான் பகோடான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கோவிலில் சரிஞ்சு விழுந்த கல் எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் எல்லாரும் எடுத்துகிட்டு போனப்போ அப்போது இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து அப்படி செய்யாதீங்க, இது நம்மளுடைய பாரம்பரியம், இதை வந்து சிதைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திரும்ப போட்டுட்டாங்க இந்த கற்கள்லாம். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா உடைஞ்ச கல் பாறை எல்லாமே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யுனெஸ்கோ 1984 வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா உலக புராதன சின்னங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலையும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 10 ரூபா நோட்டு, இந்தியன் கரன்சி 10 ரூபா நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டோட பேக் சைடில் வந்து நம்மளுடைய சூரிய நாராயணர் இந்த கோனார்க் சன் டெம்பிளுடைய அச்சு வந்து இருக்குங்க. அப்படி ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பான மாதம் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் என்ன செய்வாங்கன்னா சந்திரபாகா மேளா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ஊர்வலமாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாகா மேளாவை வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயகால சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதயகால சூரியனை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் மக்கள் வந்து மேலதாளத்தோடு இங்கே கொண்டாடுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு மியூசியம் மாதிரியோ இது வெறும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியோ இதை நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய நாட்டுடைய பாரம்பரியம், நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். அப்பயே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்காக நம்ம வந்து அப்பயே அந்த அளவுக்கு யோசித்து நம்மளுடைய முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டிலேயே கிங் நரசிம்ம தேவான்றவர் வந்து கட்டியிருக்காரு. அப்போ இருந்த நம்மளுடைய சிற்பி வந்து பாருங்கள் விசு மகாராணா மேலே வந்து அந்த முன்னாடி அந்த மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 52 டன் மேக்னெட்டை வந்து பதிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஐடியான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தோம் போகணுன்னு இல்லாமல் இந்த கோவிலை பற்றி, இந்த கோவிலோட சிறப்பை பற்றி நம்ம வந்து நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய நாட்டோட பாரம்பரியமும் கலாச்சாரமும் உலகம் முழுக்க அது வந்து பிரமிச்சு பேசப்படுற ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது. நம்ம இந்த கோவிலை பற்றி பேசாமல் இருந்தால் கூட இந்த கோவிலை சேதப்படுத்தாதீங்க. ஏன்னா இங்கே கோவிலை வந்து நிறைய பேர் வந்து சேதப்படுத்துகிறாங்க, வந்து ஏதாச்சும் சுரண்டுறது இந்த மாதிரி பண்ணுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.